காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பாகம் 8. அரங்கனை விடவா தாங்கள் பெரிய அதிகாரி? சமந்தகமணி கேட்டாள். ஒரு கணம் திகைத்து போன சுந்தரன் தன்னை சுதாரித்து கொண்டான். பெண்ணே, பொறுப்பு அதிகாரி என்கின்ற முறையில் நான் உன்னை விசாரித்தே ஆக வேண்டும். உன்னை பற்றிய தகவல்களை கூறுகின்றாயா? இல்லை, உன்னை அரண்மனை சிறை அதிகாரி இலவசம் ஒப்படைத்துவிட வேண்டியதுதான். அவன் குரலில் மிரட்டல் ஒலித்தது. பதைபதைத்து போனாள் சமந்தகா. ஐயோ வேண்டாம், நான் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவள். மறுப்பு தெரிவிக்காவள் தன் தலையை பயத்துடன் வேகமாக சிறுபுறம் அசைக்க அவளுடைய சேலை தலைப்பு நழுவி தோளில் விழுந்தது. சம்மந்தகமணி தலையசைத்தாள். அவள் செவிகளில் அணிந்திருந்த குண்டலங்களை வேகமாக அசைய அதே வேகத்துடன் அவள் கண்ணிமைகள் படபடக்க தான் நல்ல குடும்பத்தவள் என்று கூறி அந்த வீரன் தன்னை சிறையில் தள்ளிவிடுவானவன் என்ற பயத்தால் ஆதரங்கள் துடிக்க ஏற்கனவே மகிழ்ச்சியால் விரிந்திருந்த கண்கள் சுந்தரபாகு மிரட்டலினால் கண்ணீர் தடாகங்களாக மாற அவள் முகம் முக்காட்டி விட்டு வெளியே வந்து அவனுக்கு காட்சியளித்தது. மலைத்து போனான் சுந்தரபாகு. இப்படியும் ஒரு அழகா? சில நாட்களுக்கு முன் திருமாலிருஞ்சோலைமலையில் தடாகத்தில் நடுவே மதுரவேணி வீற்றிருந்த போது ஒரு அழகை கண்டான். வனமோகினி போன்ற அவளது அழகு இவனுள் ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. சட்டென்று முனத்தை திருப்பிக் கொண்டான். அதுபோலவே இப்பொழுதும் இந்த பெண்ணின் அழகு இவனுக்குள் ஏதேதோ உணர்வுகளை எழுப்பிய போது மதுரவேணியை கண்டபோது தன் முகத்தை வலுக்கட்டாயமாக மறுபுறம் திருப்பிக் கொண்ட சுந்தரபாகு, ஆனால் என்ன இது? இவன் எவ்வளவு முறை வலுக்கட்டாயமாக முகத்தை திருப்பி அப்பால் நோக்க முயன்றாலும் இந்த முகம் காந்தமென இவனை இழுக்கின்றதே. அவன் கண்கள் அவளுடைய அகன்ற கண்களில் சிறைப்பட அவனால் அவற்றை மீட்க முடியவில்லை. நங்கைகளை வர்ணிக்கும் எத்தனையோ கவிதைகளை அவன் படித்திருக்கின்றான். எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டவையாகத்தான் தோன்றும் அவனுக்கு. அரங்கனாகி தாயாரின் தெய்வீக அழகை வர்ணிக்கும் நூல்களை அவன் படித்திருக்கின்றான். திருவரங்கவாசிகள் அரங்கன் அழகா, அவன் நாயகி அழகா என்று தர்க்கப்போரே நடத்துவார்கள். ஒருமுறை அரங்கனுக்கு மோகினி அவதாரம் சாற்றிய பொழுது அவன் ஆதரவாளர்கள் உற்சாகத்தில் குதித்தனராம். ரங்கநாயகி தாயாரை விட மோகினி வேஷத்தில் இருக்கும் எங்கள் அரங்கன் அழகு என்று ஆர்ப்பரித்தனராம். அதே மோகினி அலங்காரத்துடன் ரங்கநாயகி தாயார் முன் சென்று நின்றாராம் அரங்கன். உடனே நாயகியின் ஆதரவாளர்கள் பதிலடி கொடுத்தனராம். பாருங்கள், உங்கள் அரங்கன் அழகாய் இருக்கலாம், ஆனால் எங்கள் ரங்கநாயகியின் கண்களில் பிரதிபலிக்கும் காருண்யம் அவன் கண்களில் இல்லையே என்றனராம். பேரூரை ஒன்றில் நான் கேட்ட இந்த ருசிகரமான தகவலை மனதிற்குள் நினைத்து கொண்டான் சுந்தரன். அவள் வெண்ணிற முகத்தில் தலைநகரமாக விளங்கியது அவளுடைய கண்களில். பெண்களின் கண்கள் வெறும் விளக்குகள் தான். மகிழ்ச்சி என்கின்ற நெய்யை ஊற்றினால்தான் அந்த விளக்குகள் சுடர்விட்டு பிரகாசிக்கும் போலும் இவனது நேந்திரங்களைப் போல. கண்கள் மிரட்சியுடன் நோக்கினால் என்ன, அவற்றை காக்க நாங்கள் இருக்கிறோம் என்று வில்லாக வளைந்து நின்றன அவளுடைய புருவங்கள். அந்த கண்களில் அவள் இட்டுக்கொண்டிருந்த அஞ்சனம் அம்புக்குறியாக அவன் காது படல்கள் வரை சுட்டி காட்டி இங்கே பார் என்றது. அவள் கண்களில் இருந்து சிரமப்பட்ட பார்வையை அவள் செவிகள் பக்கமாக திருப்பினான். அவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த நீலமணி குண்டலங்களில் ஊசலாடி கொண்டிருக்க அவற்றோடு அவனுடைய இதயமும் சேர்ந்து ஊசலாட ஆரம்பித்தது. அப்போதுதான் கறந்த பாலை குடம் குடமாக அவள் மீது ஊட்டியது போல வெண்மையான நிறத்தில் இருந்தாள். அவள் மேனியில் மச்சங்களோ வடுக்களோ எதுவும் இல்லாமல் துடைத்து விட்டது போல் பளிச்சென்று இருந்தாள். அவனையும் அறியாமல் மதுரவேணியின் நிறத்தை அவளுடன் ஒப்பிட்டு பார்த்தான் சுந்தரன். அப்போது மதுரா தடாகத்தில் விழுந்த நிலாத்துண்டம் என்றே நினைத்தான். 1,000,000 பௌர்ணமி நிலவை சேர்த்து அரைத்து குழைத்து சந்தனமாக பூசியுள்ள இவள் மேனியின் முன்னால் மதுரவேணி கருமையாகவே காட்சி தருவாள் என்பதில் ஐயமில்லை. அவளது துடிக்கும் இதழ்களை பார்த்த மாத்திரத்தில் சுந்தரபாகுவின் உறுதியும் கட்டுக்கோப்பும் தளர்ந்து போயின. இதுபோல் ஒரு பெண் முன்னே வந்தால் எந்த விப்ர நாராயணர்தான் அரங்கனை நினைக்கக்கூடும்? நமது உறுதி என்றும் குலையாது என்று இவ்வளவு நாள் இருமாந்திருந்தான் அவன். ஆனால் அவனுடைய கல்லணையை சுக்கு நூறாக்கிவிட்டாள் இந்த பெண். வயது ஏற ஏறத்தானே எல்லாமே விளங்குகின்றது. இவன் சதா சர்வகாலமும் நினைக்கின்ற அரங்கனை இந்த தருணத்தில் எத்தனை முறை நினைத்து விட்டான்? அவன் பார்வை சமந்தகமணியின் நீண்ட கூந்தலை நோக்கியது. இந்த காவிரிக்கு இணையாக காற்றில் அலைபாயும் அந்த கூந்தலில் கை விரல்களை அலையமாட்டோமா என்று தோன்றியது. தன்னை அதட்டி கொண்டிருந்த அந்த வீரர் திடீரென்று மௌனமாக நிற்பதைக் கண்டு அதற்கு காரணம் தன்னுடைய அழகுதான் என்பதை உணர்ந்த சமந்தகமணி வெட்கத்துடன் தலையை மீண்டும் முக்காடிட்டாள். மீண்டும் தன் நிலைக்கு வந்தான் சுந்தரபாகு. பெண்ணே, நான் அரங்கன் கோவில் பாதுகாப்பு அதிகாரி. என் பாட்டனார் காலத்திலிருந்தே என் குடும்பத்தினர் இந்த பதவியை வகுத்து வருகின்றனர். போர்க்காலமாக இருப்பதால் சற்று பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறோம்.
அதனால்தான் உன்னிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எங்கே போக வேண்டுமோ சொல், நான் அங்கேயே கொண்டு விடுகிறேன். கனிவாக பேசினான் சுந்தரன். என் பெயர் சுந்தரபாகு. என்னுடைய பெயர் சமந்தகமணி. ஆளைப் போலவே பெயரும் அழகாக இருக்கிறதே, மனதிற்குள் நினைத்தான் சுந்தரன். நான் ஹொய்சல்ல நாட்டைச் சேர்ந்தவள். சுந்தரபாகு சிரித்தான். நினைத்தேன், இரவு நேரங்களில் தன்னந்தனியாக நடமாடும் துணிவு தமிழக பெண்களுக்கு கிடையாது. சமந்தமணிக்கு சுள் என்று கோபம் வந்தது. எனக்கும் அந்த துணிச்சல் கிடையாது. ஆனால் அரங்கனை காண வேண்டும் என்பதற்காக என் உயிரையும் மானத்தையும் பணயம் வைத்து வந்துள்ளேன். பாதுகாப்பு அதிகாரியாக நீங்கள் அரங்கனுக்கு ஆபத்து என்றால் தங்கள் உயிரை துச்சமென மதிப்பீர்கள் அல்லவா? அதுபோல்தான் அரங்கனுக்கு ஆபத்து என்பதால் என் மானத்தை துச்சமென மதித்து இந்த இரவு வேளையில் வீதிகளில் நடமாடிக்கொண்டிருக்கின்றேன். ஆயாசத்துடனும் துக்கத்துடனும் சொன்னாள் அவள். அரங்கனுக்கு ஆபத்தா? யாரால்? என்ன ஆபத்து? திடுக்கிட்டு போய் கேட்டான் சுந்தரன். சமந்தகமணி பதில் கூறாமல் தலையை குனிந்து கொண்டாள். சவால். மதுரவேணி தன் பாட்டனாரின் வருகைக்காக காத்திருந்தாள். யாரையோ பார்த்துவிட்டு உடனே வந்து விடுகிறேன் என்று அவசரமாக கிளம்பி சென்றவர் இன்னும் வரவில்லை. கடந்த ஒரு வார காலமாகவே குழப்பத்துடன் காணப்பட்ட மதுரவேணியின் முகம் இன்றுதான் சற்று தெளிந்திருந்தது. மனதில் சுந்தரபாகு விஸ்வரூபம் எடுத்துவிட்டு இருந்தான். இனி அவன் இல்லாமல் தான் இல்லை என்கின்ற முடிவுக்கு அவள் வந்துவிட்டாள். அவன் அரசகுலம் இல்லைதான். அதனால் என்ன, காதலித்தவனை கைப்பிடித்துக் கொள்வோம் என்கின்ற திருப்தியுடன் காலத்தை கழித்து விடலாமே. மதுரவேணி இன்னும் 2 வித எண்ண அலைகளில் செக்கி திணறிக் கொண்டுதான் இருந்தாள். அதில் ஒரு சிறு முன்னேற்றம். சில தினங்களுக்கு முன் சுந்தரன் மீது கொண்டிருந்த காதல் சிறிய அலையாகவும், அரச போகத்துக்கும் செல்வத்துக்கும் இவள் கொண்டிருந்த ஆசை பெரிய அலையாகவும் மோதிக்கொண்டிருந்தன இவள் மனதில். ஆனால் தற்பொழுது சுந்தரன் மீது கொண்ட காதல் பலப்பட்டு அதுவே பெரிய அலையாக மாறி இவளது அரசபோக கனவுகளை சிறிய அலையாக மாற்றிவிட்டது. இதோ தாத்தா வந்தவுடன் அவரிடம் தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி அனுமதி வாங்கி கொண்டு விட வேண்டியதுதான். இந்த முடிவை எடுத்துவிட்ட திருப்தியில் அவள் முகம் குழப்பத்தை விட்டு ஒழித்து மலர்ச்சியுடன் காணப்பட்டது. அப்புறமேயர் வரும் காரடி ஓசை கேட்க மதுரா தயாராக வைத்திருந்த பனங்கட்டு சேர்ந்த பாலை அவரிடம் கொடுத்தாள். என்னம்மா மதுரா, இன்னுமா நீ உறங்கப் போகவில்லை? அவர் நீட்டிய பாலை பெற்றுக்கொண்டார். அதை அறிந்துவிட்டு மீண்டும் அவளிடம் தந்தார் கோளையே. தாத்தா, உங்களிடம் சிறிது நேரம் மனம் விட்டு பேசப் போகிறேன். சாரி, இவ்வளவுதான். நீ அப்படி பேசிக்கொண்டிருந்தாய் என்று நினைத்தேன். தன் மேலங்கியை கழற்றியே கதவில் மாட்டியவர் அவளை திரும்பி ஆழமாக பார்த்தார். ஏதாவது பிரச்சனையா மதுரா? நீ திருவரங்கம் வந்த நாள் முதலாக ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கின்றார். மாலிரும் சோலையில் உன்னிடமிருந்த கலகலப்பு இங்கே இல்லை. தாத்தாவின் குரல் பரிவுடன் ஒலிக்க மதுரா முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள். மனதில் இருப்பதை வாய் பேசுவதற்குள் இந்த கண்களுக்கு அவசரம் என்ன? அவை தாத்தாவிடம் போட்டு கொடுத்து விடும் போல் இருக்கிறதே. என்னம்மா விஷயம்? தாத்தா, உங்களது ஜோதிடத்தையும் தாந்திரிகத்தையும் எவ்வளவு தூரம் நம்பலாம்? என்ன மதுரா இப்படி கேட்டு விட்டாய்? என் ஜோதிடம் பொய்த்ததே கிடையாது. நானும் சபதம் எடுத்து உள்ளேன். என்று என் ஜோதிடம் பொய்க்கின்றதோ அன்று முதல் நான் ஜோதிட சுவடிகளை கையால் தொடக்கூட போவதில்லை. இதுவரை அப்படி எதுவும் நடக்கவில்லை. முதல் தடவையாக உங்கள் ஜோதிடம் பொய்க்கப் போகிறது, அதுவும் என்னால். அப்புறமேயர் வியப்புடன் அவளை பார்த்தார். உன்னால் என் ஜோதிடம் பொய்க்கப் போகிறதா? எப்படி? நீங்கள் தானே சொன்னீர்கள் நான் ஒரு அரசனை மணந்து அவன் மகள் வயிற்றில் சுவைப்பேன் என்று. சாரி. ஆம், இப்போவும் சொல்கின்றேன். அது விரைவிலேயே நடக்கும், உறுதியுடன் கூறினார் அவர். நடக்கவே நடக்காது. நான் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். அவரைத்தான் மணந்து கொள்ளப் போகிறேன். அவர் அரசகுலத்தைச் சேர்ந்தவர் அல்ல, சாதாரண மனிதர்தான். யார்? உங்களை திருமாலிரும் சோலை மலையிலிருந்து இங்கே அழைத்து வந்தாரே, அந்த வீரர்தான் என் மனதை கொள்ளை கொண்டு விட்டார். யார்? சுந்தரபாகுவா? அப்புறமேயர் திகைத்தார். அவரைதான். இப்பொழுது சொல்லுங்கள். நான் அவரை தீர்மானம் செய்து கொள்ள தீர்மானித்து விட்டேன். அப்படியென்றால் நீங்கள் சொன்ன ஜோதிடம் பொய்த்தது போல்தானே? கடகடவென்று சிரித்து விட்டார் அப்புறமேயர். தன் பேத்தி உண்மையிலேயே கெட்டிக்காரிதான். தன் காதலை எவ்வளவு நாசுக்காக வெளியிட்டு விட்டாள். ஏன் மதுரா, நீ எதை விரும்புகிறாய்? என் ஜோதிடம் பொய்க்க வேண்டுமென்றா, அல்லது உன் காதல் தோற்க வேண்டுமென்றா?
தாத்தா, நான் விரும்புவதை உங்களால் நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மனதில் இருப்பதை சொல்லிவிடுகின்றேன். உங்கள் ஜோதிடம் மெய்யாக வேண்டும். நான் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவனை மணக்க வேண்டும். ஆனால் அந்த அரசனாக சுந்தரர் இருக்க வேண்டும். இந்த விருப்பத்தை உங்களால் நிறைவேற்ற முடியுமா? அப்புறமேயர் அசந்து போய்விட்டார். இரண்டுமே நடக்க வேண்டும் என்கின்றாளே, இது எப்படி சாத்தியம்? என்ன மதுரா, ஆசைக்கும் ஒரு அளவு உண்டு. என் ஆசை அளவோடு தான் உள்ளது. அந்த ஆசை அளவு கூட உங்கள் ஜோதிடம் மற்றும் தாந்திரீக சக்தி இல்லை என்று கூறுங்கள். உங்களால் முடியாத காரியமே இல்லை என்று பெருமை கொள்ளுவீர்களே. என்னுடைய இந்த விருப்பத்தை உங்களால் நிறைவேற்ற முடியாதா? அவ்வளவுதானா தங்கள் சக்தி? அப்புறமேயரிடம் எப்போதுமே ஒரு மமதை உண்டு. தன்னால் இயலாத காரியமே இல்லை என்று அடிக்கடி பேத்தியிடம் சொல்லுவார். தக்க தருணத்தில் அதை நினைவுபடுத்தி அவருக்கு மறைமுக சவாலை கொடுத்தாள் மதுரவேணி. இதனால் தூங்கும் புலியை இடறுவது போல அவருக்குள் புதைந்திருந்த இன்னொரு அப்புறமேயரை உசுப்பி விட்டு விட்டாள் மதுரா. என்ன அப்படி சொல்லிவிட்டாய் மதுரா? என் சக்தியை பற்றி உனக்கு தெரியாதா? இந்த சுந்தரனை என்ன பிச்சைக்காரனை கூட என்னால் ஷனத் நேரத்தில் அரசனாக மாற்றிவிட முடியும். பெரிய சக்கரவர்த்தியை கூட பிச்சைக்காரனாக ஆக்கிவிட முடியும் என்னால் இருமாப்புடன் கூறினார். அப்படியா தாத்தா? உங்களுக்கு பகிரங்கமாகவே ஒரு சவாலை விடுகின்றேன். நான் சுந்தரபாகுவை காதலிக்கின்றேன். அவரைத்தான் கைப்பிடிக்கப் போகின்றேன். உங்களுக்கு இருக்கும் சக்தியை கொண்டு அவரை நீங்கள் அரசனாக்கி விடுங்கள், பார்க்கலாம். சொல்லிவிட்டு விடுவிடுவென்று உள்ளே சென்று விட்டாள். ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடித்துவிட்ட திருப்தியில் அவள் சென்று விட்டாள். தன் காதலனை பற்றியும் தாத்தாவிடம் சொல்லிவிட்டாள். அவனை அரசனாக்குகின்ற பொறுப்பையும் அவர் தலையில் சுமத்திவிட்டாள். இனி அவர் பாடு. கூரநாராயணஜீயரின் பால்ய நண்பராகவும் குளிகை வைத்தியராகவும் ஒரு நல்ல மனிதராகவும் நடமாடிக்கொண்டிருந்த அப்புறமேயின் உள்ளிருந்த கருப்பு மிருகம் ஒன்று அந்த சமயம் விழித்து கொண்டது. அரங்கன் மற்றும் கல்லழகனுக்கு சேவை செய்யும் தன் பாக்கியம் என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருந்த வெள்ளை உள்ளம் கொண்ட அப்புறமேய ஆப்தர் இப்பொழுது உறங்கச் சென்றுவிட, கருப்பு உள்ளம் கொண்ட அப்புறமேயர் இனி நடமாடப் போகின்றார். அந்த புண்ணியத்தை கட்டிக்கொண்டாள் மதுரவேணி. மதுரா, என்னிடம் சவால் விட்டாய் அல்லவா? 6 அமாவாசைகளுக்குள் உன் காதலனை அரசனாக்கி காட்டுகின்றேன் பார், தனக்குள் கூறிக்கொண்டார் ஆப்தமேர். ஆலிநாடன் மாளிகை. யாரால் திருவரங்கனுக்கு ஆபத்து? பாண்டிய மன்னர் சுந்தரபாண்டியனால் சம்பந்தகமணி சொல்ல அதிர்ந்தான் சுந்தரபாகு. சுந்தர பாண்டியன் திருவரங்கனின் தீவிர பக்தன். அவனால் எப்படி அரங்கனுக்கு ஆபத்து வரும்? இந்த ஹொய்சல பெண் உளறுகின்றாள். ஒருவேளை பித்து பிடித்தவளோ அல்லது ஹொய்சலர்கள் அனுப்பிய ஒற்றற்படையைச் சேர்ந்தவளோ? சுந்தரனால் அனுமானிக்க முடியவில்லை. பெண்ணே, தெளிவான சிந்தனையுடன் தான் பேசுகின்றாயா? மன்னரால் எப்படி திருவரங்கனுக்கு ஆபத்து ஏற்பட முடியும்? அதை இப்போது சொல்ல முடியாது. அரங்கன் கோவில் அதிகாரிகள், கோவில் பரிஜனத்தார், வைணவ பெரியோர்கள் மற்றும்